கூலி. நீங்க படத்தோட வேரியேஷனை பத்தி வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம ரசிக்கிறது. கூலி, பன் பட்டர் ஜாம், மெட்ராசிங் இந்த 3 படத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்டான வேரியேஷன்ஸ். இத ஒரு 2000 தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வேரியேஷன்ஸை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த மாதிரி ஒரு வேரியேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிக்கெட்டோட காஸ்ட் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போற இடங்கள், எடுக்கிற இடம், பேட்டர்ன்ஸ், அந்த எடுக்கிற இடத்துக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ், பேட்டர்ன்ஸ், இதை பார்த்து வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சங்கர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் ஒரு 7 அதிசயத்தை காட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. 1995க்கு மேலே இவர் வந்து இதை வந்து பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப மாபெரும் இமயத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் மணிரத்னம் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு இடத்துல வந்து கேட்டீங்கன்னா நம்ம பார்க்காத ஒரு அட்வென்ச்சரான இடம் இருக்கு, இந்த இடத்துல போய் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பாலா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்தார். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு, பாலா உங்களுக்கு தெரியுங்க, பாலாங்கிற இயக்குனர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரே இடத்துல ஒரு வீடு, ஒரு காடு, ஒரு ஒரு விவசாய பூமி மாதிரி ஒண்ணு காட்டுவாரு. அதுக்குள்ளே படத்தை க்ளோஸ் பண்ணிடுவாரு. இதை மட்டுமே காட்டி க்ளோஸ் பண்ணுவாரு. அப்ப இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை காஸ்ட் இருக்கு, அதாவது இந்த ஹை எக்ஸ்பென்சிவான பண்ற படத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விலை 80 ரூபா ஒரு மேக்ஸிமம் டிக்கெட் ரேட் வச்சிருக்கிறேன். மற்றதுக்கெல்லாம் வந்து என்னன்னா 60 ரூபாய்க்குள்ள வச்சிருக்கிறேன், இல்லை 50 ரூபாய்க்குள்ள வச்சிருக்காங்க. இங்க மேல இதுல என்ன பால்கனில உட்காந்து பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பெரியாக்கி அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன ஆச்சுங்கன்னா, அப்பயே வந்து 125 ரூபா பாப்கார்ன் இருந்துச்சு. இது ஏன் பாப்கார்ன் இவ்வளவு ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 300 ருபீஸ் வருது. சினிமா சார்ஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா கேஷுவலா வந்து 150. இப்போ உச்சத்துல நான் வந்து இருக்க நடிகர் சொல்லிட்டு 250 கோடி இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. கிரீன் மேட்லயே நடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஓட்ட தகரச்சார வச்சு இல்ல கரண்ட் ஷாக் வச்சா இறந்து போறேன்னு சொல்லி கூலி போடான்னு இருக்காங்க. ஹீரோக்கு அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பார்க்கணும் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா, வில்லனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹைப் கொடுக்கறதுல நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா வில்ல மாதிரி சினிமாவோட இன்ஃபுளுயன்ஸ், இந்த இன்ஃபுளுயன்ஸ்னால எவ்வளவோ பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சிகரெட்டு, தண்ணி இதெல்லாம் வந்து சினிமால காட்டாம இருந்தா இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அவ்வளோ பெரிய இதா இருக்காது. ஏன் இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மாநிலத்துல என்னன்னா சாராயமே இல்லாம இருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா இஸ் a fact of bigger education. அந்த எஜுகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ஸை யூஸ் பண்றாங்க, அதுக்கு ரேட்டும் யூஸ் பண்றாங்க. இதுல இன்னும் அதிகமான ஹாங்காங் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கஞ்சா அவங்களோட பணத்தை வந்து வெள்ள பணமாக்குறதுக்காக பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிற பேரை வச்சு ஊரை ஏமாத்தி நடிகருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க தமிழ்நாட்டுல நடக்குதோ அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர்ல என்ன ஹைப்ல இல்ல நெப்போட்டிசம்ல இருக்க நடிகர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ல நடிச்சு காசு அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இது என்ன கேட்டீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான எஜுகேஷனை கொடுக்குற ஒரு படம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸை சுத்தி ஏற்பட்ட கேரக்டர்ஸ் காட்டுவாங்க. டி ராஜேந்திர மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி காட்டியிருப்பான். டி ராஜேந்திர மூவில நிறைய டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வீடியோ அழகா ரெடி பண்ணி காட்டி ஒரு மூவி வந்து எடுத்திருப்பாங்க. காலேஜ் சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா இருக்கும். யூஸ் பண்ற வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ஸா இருக்கும். இந்த காலத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணை ரெஸ்பெக்டிவா லவ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துக்கலாம். கூலி வந்து என்ன கேட்டீங்கன்னா ஓட்டச்சாரை வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்பா கேரக்டர் இதுன்னு காட்டிட்டு கடைசியில என்ன குடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற நான் முன்னாடி இருக்கிறதுலே சொல்லிட்டேன். வேற எதுவும் புது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த மெட்ராசி மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமணா துப்பாக்கிக்கு அப்புறம் என்ன முருகதாஸோட ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மூவியா இந்த மெட்ராசி படத்தை வந்து பார்க்கலாம். அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. நெப்போட்டிசம் நடிகர் வந்தா உச்சத்துல வந்து எல்லா எல்லா வாட் இஸ் தட் எல்லா யூடியூபர்ஸும் என்ன பண்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காட்டுறாங்க. நெப்போட்டிசம் நடிகர்லன்னா வந்து இந்த படம் சரியில்லை, இந்த படம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவா அப்படி இப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி இந்த படத்தை வந்து ஃபிளாப் ஆக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் நோட் பண்ணிட்டேன். இந்த தீபாவளிக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எந்த நெப்போட்டிசம் நடிகரோட படமும் அவ்வளவு வரதில்லை. அதை அதிகமா கொண்டு போய் சிவகார்த்திகேயன் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் படத்தை ஃபிளாப் பண்ணணும்னு பெரிய பெரிய நடிகரோட படத்தெல்லாம் இவன் இதுல ரிலீஸ் பண்ணாங்க. அது ஃபிளாப்பா போயிருச்சு. இப்ப புது நடிகர்லாம் எடுத்து வந்து இவரோட படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்பயும் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் தனியா வந்தனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட படம் ஒரு வாட் இஸ் தட் ஒரு லைன்ல ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து மக்களுக்கு ரொம்ப நாள் ஓடினா மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது ரேட் அதிகமாகவும் 3000 4000 கொடுத்தும் பாக்குறது இல்ல. சினிமா தேட்டர்ல என்ன டிக்கெட் ரேட் இருக்கா அந்த டிக்கெட் ரேட்டை கொடுத்து பாக்குற மாதிரி தான் இருக்கு சிவகார்த்திகேயனோட மூவிஸ் எல்லாமே. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை
சிவகார்த்திகேயனே நல்ல படம் நடிக்கலன்னா நீங்க பார்க்க கூடாது. நல்ல கதை, நல்ல ஸ்டோரி, நம்மளுக்கு தேவையானது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுல வந்து உங்களுக்கு தேவையான காமெடி சென்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க படத்தை போய் ரசிச்சீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஃபேக்டா இருக்கும். அதை விட்டுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்களா ஒன்னு நினைச்சிட்டு இது வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து இது பண்றாங்க. கம்யூனிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தீவிரவாதிங்க, இந்த கஞ்சா அடிக்கிறவங்க, அவங்க தான் வந்து ஒரு கம்யூனிட்டி இந்த துப்பாக்கி விற்கிறவங்க, இவங்க தான் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவுடித்தனம் பண்றவங்க, இவங்க தான் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்மள வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மட்டுமே நம்பி அவங்க யூடியூப் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹைப் லெவல்ல பேசுறவனை நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை ரசிக்கவும் முடியாது, நல்ல சினிமாவை பார்க்கவும் முடியாது, நம்ம முன்னேறவும் முடியாது. நம்மளோட ஃபியூச்சரும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாசமா போகும். உலகம் கெட்டு குட்டிச்சோரா போகும். உலகம் கெட்டு குட்டிச்சோரா போறதுக்கு இவங்களோட ஏன்னா கஞ்சா தண்ணி இதெல்லாம் இவங்க தானே காட்டுறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஒரு சாத்தியம். மெட்ராசி மாதிரி ஒரு மூவி எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து காந்தி கண்ணாடி வந்திருக்குங்கிறாங்க. அந்த மூவியை நான் ஒன்னும் பார்க்கல. பாலா ஒரு நல்ல மனுஷன் தான், இருந்தாலும் அந்த மூவியை பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி மூவியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா we will get a good movie. பார்க்கறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும், ஃபேமிலியை கூட்டு போறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல எனக்கு மெட்ராசி மூவில எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிகரெட் அடிக்க கூடாது அப்படிங்கிறது டைரக்டா சொல்லாம கடன் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசி சிகரெட் எடுத்து போயிட்டு சிகரெட்டை வாங்கிட்டு சிகரெட் அடிக்காம எடுத்துட்டு போயிட்டு குடுப்பாப்புல பாருங்க அந்த சீனு. அது வந்து ட்ரெமெண்டஸ்லி எக்ஸலண்டா இருக்கும். அது எப்படி இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா நிலத்தை காக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல சொல்லியிருப்போ அது மாதிரி தண்ணி அடிக்காதீங்கடா சிகரெட் அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்றது இன்டைரக்டா எப்படி வந்து ஒரு காமெடி சென்ஸ்ல கொடுக்க முடியுமோ அதுல வந்து சிவகார்த்திகேயனை மிஞ்சி ஒரு நடிகர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு டேட்ல கிடையாது அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதா இல்ல உங்களுக்கு வந்து என்ன மெட்ராசி படத்துல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு, கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல போடணும். நன்றி, வணக்கம், பாய்.